இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. பிப்ரவரி மாதத்தோட முதல் நாள் ஏசப்பா கொடுக்குற வாக்குத்தத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு 9:10 உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. எவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? போன மாதமெல்லாம் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நீங்கள் எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும், புதியதாக ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டதாக இருக்கட்டும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சதா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோட நம்பிக்கையோடு அதை செய்ய தொடங்குங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் செய்கிற காரியத்தில் அரும்பெரும் செயல்களை செய்ய போகிறாரு. பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் கண்களால் நீங்கள் காண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது மனிதராக இருந்தால், இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை சொல்கிறது தான் இவங்களோட வேலை, ஆனால் சொன்னால் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதை சொல்கிறது அவரோட சிலுவையில் அவரோட இரத்தத்தின் மூலமாக நம்மளோட பாவத்தை கழுவுனவர். அவர்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உடம்புல பிரச்சனைகள் இருக்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரோட திருச்சிலுவையோடும் திரு ரத்தத்தோடும் திரு காயங்களோடும் ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அரும்பெரும் செயல்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்ய போகிறாரு. வேலை கிடைச்சிரும், உங்களோட கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிடும், உங்கள் உடம்பில் இருக்கிற நோய்கள் குறைஞ்சிரும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். இன்னும் என்னென்ன தேவைக்காக மன்றாடுறீங்களோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.